தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துட்டு வித்யாவை அவ வீட்டுக்கு வர சொல்றான். ஏன் வீடா? அது உன் வீடு தானம்மா, நீ வாழ வந்த வீடுமா. உங்க வீடு. உங்களெல்லாம் பாக்குறதே நான் பாவம்னு நினைச்சுதான் இத்தனை நாள் நான் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமே என் லைஃப்ல வராதீங்க. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. வித்யா, தப்பு பண்ணது ஸ்னேகா. அதுக்கு துணையா இருந்ததுன்னா எங்களை நீ அவாய்ட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ ஏன் எல்லாரையும் வெறுக்கிற? எல்லாரும் உங்க பக்கம் தானே நின்னாங்க. உங்க தம்பி என்ன ரூம்ல வச்சு பூட்டினாரு. அவர் என்ன மட்டும் பூட்டல, நீதி தர்மம் எங்க 2 பேருக்குள்ள இருந்த நம்பிக்கை காதல்னு எல்லாத்தையும் சேர்த்துதான் பூட்டினாரு. இனி அந்த கதவை யாராலையும் திறக்க முடியாது. இதெல்லாம் யோசிக்காம மொத்தமா மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஞாபகப்படுத்தாதீங்க, என்னை விட்டுருங்க. இனி என் வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு எந்த இடமும் இல்ல. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். என் குடும்பம் தப்பு பண்ணிருக்கு. உன் கோபத்திலயும் நியாயம் இருக்கு. அதுக்கான தண்டனையா இத நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் என்னமா பண்ண? நான் என்ன பண்ண? அந்த பிரச்சனை நடக்கும்போது நான் ஊர்லயே இல்லையே வித்யா. ஒருவேளை நான் இருந்திருந்தேன்னா நீ அன்னைக்கு எடுத்த அதே முடிவைதான் நானும் எடுத்திருப்பேன். அப்படி இருக்கும்போது ஏன் மேல உனக்கு என்ன கோபம்? என்ன எதுக்காகமா நீ ஒதுக்கி வைக்கிற? ஏன்னா அது உங்க குடும்பம். உங்களை ஏத்துக்கிறதும் அந்த குடும்பத்தை ஏத்துக்கிறதும் வேற வேற இல்ல. என்ன விட்டுருங்க, நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். வித்யா, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க மாட்டேன். வித்யா, நீங்க பார்த்த வித்யா நான் இல்ல. அவ செத்துட்டா. இது வேற வித்யா. இனி செத்து போனவளை தேடி வராதீங்க. அவ திரும்ப உயிரோட வரவே மாட்டா. வித்யா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்பரா பேசணும்? சொல்றா, எப்படி பேசணும்? டேய், அத்தை மாமான்னு பாசமா உறவாடணுமா? என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே பாவிங்களா. இதுக்கு தாண்டா உங்க குடும்பத்தோட உறவே வேண்டான்னு வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா விதி விளையாடிடுச்சு. டேய் 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 டேய், நாம நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம்டா. வித்யா வாழ்க்கையை சரி பண்ணலாம்டா. எங்களை பிரிஞ்சிருந்தாலும் வித்யா சஞ்சயை நினைச்சுக்கிட்டே இருப்பாடா. அவங்கள நாம தான்டா சேர்த்து வைக்கணும். என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா? உங்க பையனை பத்தி யோசிக்காம என்னால வாழ முடியாதா? எனக்கு யாரோட துணையும் தேவையில்ல. என்னால தனியா வாழ முடியும். விட்டுருங்க. வித்யா, அம்மா வித்யா, நான் சொல்றத
ச்சே, இதுக்குதாம்மா சென்னைக்கே வர வேண்டாம்னு சொன்னேன். யாரோட ஃபங்க்ஷனுக்கு வரோம்னு கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாமா? நாம இங்க வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த வீட்ல இருந்து யாரையும் நாம பார்க்கல. இன்னைக்கு பார்த்துட்டோம். உலகார பயிலுவ. நீ அந்த ஊர்லயே ஒரு ஸ்கூல் வாங்கி நடத்திருக்கலாமா? இங்க வந்திருக்கே வேண்டாமா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திரும்ப ஒண்ணு அந்த வீட்டுக்கு வாழ கூப்பிடுறாங்க? என்னால தாங்கிக்க முடியலமா. இப்ப நீ சரின்னு சொன்னா கூட நம்ம திரும்ப அந்த ஊருக்கே. நாம ஏன்பா அந்த ஊருக்கு போகணும்? நாம ஏன் அவங்களுக்கு பயந்து மறைஞ்சு வாழணும்? நாம என்ன தப்பு பண்ணோம்? பயந்து இல்லம்மா, ஒதுங்கி. அதான் ஏன்னு கேக்குற. அப்பா, இதான் நம்ம ஊரு. இனி எப்பவும் நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். அடிக்கடி அவங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் உன்னை சுத்தி சுத்தி வருவாங்க, உன்னை தொந்தரவு பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொன்னம்மா. என் மனசு கல்லாகி ரொம்ப வருஷம் ஆகுது. யாரு என்ன முயற்சி பண்ணாலும் என் மனசு மாறாதுப்பா. நடந்த எதையும் நான் மறக்கல. நம்ம டிரைவர் இருக்காங்க, அவங்கிட்ட பேசி பார்க்கலாமா? நீங்க கோர்ட்ல யார குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்தினாலும் நான் கோர்ட்டுக்கு வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். இப்ப நீ கோர்ட்டுக்கு போக கூடாது. இந்த ஜென்மத்துல எனக்கும் அந்த குடும்பத்துக்குமான உறவு எப்பவோ முடிஞ்சு போச்சு. அதை யாராலையும் ஒட்ட வைக்க முடியாது. அம்மா, திரும்ப நீ அந்த வீட்டில் போய் வாழ்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. எனக்காக நீ பிடிவாதமா இருக்க வேணாமா? இவ்வளவுதானப்பா நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது? நான் இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை நாள் நீங்க ஏன் கூட தானே இருந்தீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் இவங்கள பத்தி ஏதாவது பேசிருப்பேனா, இல்ல வருத்தப்பட்டிருப்பேனா? இல்லம்மா. இத்தனை வருஷம் எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இனிமேலும் இருப்பேன். அப்பா, இது நான் எடுத்த முடிவு. நான் மட்டுமே எடுத்த முடிவு. இதுல உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நாளைக்கு நீங்களே அவங்க எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் உங்களை என்கிட்ட இருந்து ஒதுக்கி வைப்பேனே தவிர நான் அவங்களை ஏத்துக்க மாட்டேன். என் மனசை யாராலையும் மாத்த முடியாது. இப்ப நீ தனியாள் இல்லம்மா. உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. நிலா வளர்ந்து எங்க அப்பா யாரு, அவர் எங்க இருக்காருன்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன்ப்பா. என் மகளுக்காக நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு குழந்தை இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்துக்கு தெரியக்கூடாது. அதனாலதான் நான் அவளை ஏன் ஸ்கூல்ல கூட சேர்க்காம வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். நீங்களும் இதெல்லாம் வெளியே காட்டிக்க வேணாம். சரிம்மா. அப்புறம் நிலாவை பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு டிரைவர் போயிட்டாரா? போயிட்டாங்கம்மா.
எங்க தப்புனா இருந்தாலும் தட்டி கேப்பியோ? இப்ப வழியவில்ல, அவ தலை மாரி உன் தலையும் ஆயிடும். சாரி கேட்டுட்டு ரிப்பனை கொடுத்துட்டு போயிட்டா உங்களுக்கு நல்லது. சாரியா? நோ சான்ஸ். இப்பெல்லாம் தரமாட்டேன். ஐயோ, இன்னைக்கு என்ன போதே தெரியலையே. தினம் ஒரு ஊர் ரொம்ப இழுத்துட்டு வந்துடுது. கடைசியில நான் மேடத்துக்கிட்ட திட்டு வாங்குறேன். என்னைக்கு என் வேலை போதோ? இழுக்கிற மாதிரி அவையா ரிப்பன் கட்டுறா? இனிமேல அப்படி பண்ண மாட்டேன் நீலா. ரேஷ்மா பயப்படாத, நான் இருக்கேன். நீ போய் கேளு. ஏய், என் ரிப்பனை குடுக்குறியா இல்லையாடா? சட்டியை விடு. அவ முடிய கழிச்சதுனால தானே இவ கேக்குறா. இவ முடிய கழிச்சு விடுறா. டேய், என்னடா பண்றீங்க? ஏங்க, இது சின்ன பசங்க பிரச்சனை, நீங்க விலகி இருங்க. என்னம்மா நீலா? விலகி நில்லுங்க அங்கிள், அதான் பசங்க சொல்றாங்கல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? அப்ப வந்து நீங்க நிலாவை பாத்துக்கோங்க. பாவம், பௌர்ணமி மூஞ்சியா இருக்குது, அமாவாசையா போகுது. 2 பேரும் சம்மத்தியாடி வாங்க போறீங்க. போயிடலாம் நிலா, அவனுங்க பசங்க. ஏன் அவனுங்க தலையில கொம்பா முளைச்சிருக்கு. ஒத்தையா வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் நான் ரெடி. வாங்க. டேய், அவ முடிய கலச்சி விடுறா. அம்மா, டேய், எங்க அண்ணனே அடிச்சிட்டியா? அம்மா, என் உதவி தேவைப்படாது. நீங்க உழைச்சிடுவேன். டேய், சாரி கேளுங்கடா. கேளுங்கடா. சாரி. அவ தலையில இருந்து உருவின ரிப்பனை தாடா. குடுங்கடா. இனிமே பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்றத பார்த்த இடத்துல பறக்க விட்டுருவேன். ஓடுங்கடா. நீ வீட்டுக்கு போ. இனிமே அவனுங்க உன் பக்கமே வர மாட்டானுங்க. தேங்க்ஸ் நிலா. நம்ம போலாமா? போலாம். பாப்பா, சட்டை அழுக்கா இருக்க. அம்மா கேட்டா என்னம்மா சொல்றது? மழை பெய்யுதுல, ரோடெல்லாம் தண்ணியா இருக்குதுல, இந்த காரணம் பார்த்தாதா? நமக்கு எதுக்கு பாப்பா இந்த ஊர் வம்பெல்லாம்? அப்படிலாம் ஒதுங்கி போக கூடாது அங்கிள், தட்டி கேட்கணும். தட்டி கேட்டா மட்டும்தான் தப்பு குறையும். விலகி நின்னு வேடிக்கை பார்த்தா தப்பு செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ உங்க அம்மா மாதிரியே பேசுறமா. நான் அவங்க பொண்ணு தானே. சரிதான். கிளம்பலாமா? சரிம்மா, கார்ல ஏறு. வித்யா, நீங்க நினைக்கிற வித்யா நான் இல்ல. சாரி.
தப்பு பண்ணதெல்லாம் நீங்க. ஆனா அவ எதுக்கு ஏன் மேல கோவமா இருக்கா? என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறா? நான் அப்படி என்னங்க பண்ணேன்? வித்யாவுக்கு கண்டிப்பா உன் மேல எந்த வருத்தமும் இருக்காது வேதா. ஆனா இப்ப நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. உன்னை அவ ஏத்துக்கிட்டா எங்க எல்லாரையும் மன்னிச்சா மாதிரி ஆயிடும்ல. அதான் உன்னையும் அவ ஒதுக்கி வைக்கிறா. நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்பால இன்னைக்கு நானும் கஷ்டப்படுறேன். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி அவ இருந்தாலும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வர மாட்டா, நம்ம கூட சேர்ந்து வாழ மாட்டா, அப்படிதானே? வேதா, இத்தனை நாளா வித்யா உயிரோட இருக்காளானே நமக்கு தெரியாது. ஆனா இப்போ அவளை நாம பார்த்துட்டோம். அவ சென்னையில தான் இருக்க போறா. அது போதும். எப்படியாவது அவ மனசை மாத்தி திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவளுக்கு நம்ம மேல கோபம் இருந்தாலும் பாசம் கண்டிப்பா இருக்கும் வேதா. அவ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், சஞ்சய் சார் வழக்கமா போற இடம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவர் எங்கேயும் இல்லை சார். தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கேன் சார். இந்த நேரம் பார்த்து அவ எங்க போனானே தெரியலையே. சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. வித்யாவை பார்த்த சந்தோஷமான விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லான்னு பார்த்தா போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அப்பா, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாருங்க. அவன் கூட பாபின்னு ஒரு பையன் ஃப்ரெண்டா இருந்தான்ல. ஆமா. பாபி. சொல்லுங்கப்பா. சஞ்சய் எங்க வந்திருக்கானப்பா? நைட்டு ஃபுல்லா எங்க தான்ப்பா இருந்தான். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம விடியற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்தான். காலைல பார்த்தா ஆளை காணோம். இன்னும் வீட்டுக்கு வரலையாப்பா? வரலப்பா. நான் பக்கத்துல எல்லாம் தேடி பாக்குறேன்ப்பா. உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணு பாபி. சரிங்கப்பா, நான் கண்டிப்பா சொல்றேன். வித்யா நீ திரும்ப வர விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமாவது அண்ணன் குடிய விட்டுருச்சுன்னா நல்லா இருக்கும். அது நடந்தா போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து அந்த வித்யாவை திரும்ப எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர பிளான் பண்றீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பாப்பா, இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கா? நாம இருந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தமே இல்லையே. அதான் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? இந்த ஊருக்கு நம்ம இப்பதான் வந்திருக்கோம், ஆனா இதுக்கு முன்னாடியே வந்த மாதிரி இருக்கு. பாவம், காரோ பைக்கோ மோதி இருக்கு. அப்படியே தான் இருக்கும். என்ன பாவம்? குடிச்சிட்டு ரோட்ல சுத்துனா அடிச்சு போடாம என்ன பண்ணுவாங்க? இவனால வேற யாருக்கும் அடிபடாம இருந்தா சரிதான். குடிகாரனாலே தினம் தினம் பிரச்சனை தான். யாரும் பார்த்துட்டே இருக்கீங்களே, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்ல. நீயும் தான் பார்த்துட்டு இருக்க, நீ கூட்டிட்டு போக வேண்டியதானே? அடி லேசா தான்ப்பா பட்டிருக்கு. போதை தெளிஞ்சு அவனே எழுந்து போயிடுவான். இப்ப நாம ஏதாவது செய்ய போய் அப்புறம் போதை தெளிஞ்சதும் நாம தான் அடிச்சோன்னு சொல்லிடுவானுங்க. ஆமா, அப்புறம் எழுந்து பார்த்துட்டு அத காணும் இத காணும்னு சொல்லி நம்ம கிட்டே பிரச்சனை பண்ணுவான். தேவையா நமக்கு? அங்கிள், காரை நிறுத்துங்க. ஏன் பாப்பா? நிறுத்துங்க. என்னாச்சு பாப்பா? அங்க பாருங்க, கூட்டமா நிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்கும் பாப்பா. நம்ம வீட்டுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு. பிரச்சனையா இருந்தா
அது என்னன்னு எட்டி பாக்குறது தானே இந்த நிலாவுக்கு பிடிக்கும். பிரச்சனையா இருக்கணும் கூட அவசியம் இல்ல, ஏதாவது வேடிக்கையா இருக்கலாம்ல. எனக்கு வேடிக்கை பாக்குறதும் ரொம்ப பிடிக்கும். சரி, லாக் எடுத்துட்டேன் பாப்பா. இறங்கலாமா?